சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க சேது எந்த தப்பு பண்ணல அப்டின்ட்டு இங்க அப்பத்தாவே சாவித்திரிக்கும், தாமரைக்கும் சரியான பதிலடி குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள சாவித்திரி, தாமரை அது மட்டும் இல்லாம ஊர் தலைவர் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, எல்லார் முன்னாடியும் வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிறாரு. சேது வந்துட்டு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். அதனால யார் என்ன சொன்னாலும் என் பையன் சேதுவ தாமரைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாது அப்டிங்கிற மாரி ராஜாங்க வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல சொல்லிறாரு. அப்பதான் வந்துட்டு இத கேட்ட உடனே இங்க சாவித்திரி வந்துட்டு ஊர் தலைவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, "இங்க பாருங்க இந்த ஊரோட பெரிய மனுஷன் நீங்க தானே. நீங்களே வந்துட்டு என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்த வாங்கி குடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி ஒரு சைடு வந்துட்டு எப்படியாவது சேதுவ தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு ஊர் தலைவர் எல்லார் முன்னாடியும் வந்துட்டு இங்க சாவித்திரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த ஊர் தலைவர்களுக்கும் அடுத்து என்ன பண்றது தெரியாம குழப்பத்திலே உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்த சித்தப்பா வந்துட்டு எழுந்து அப்பத்தா பார்த்துட்டு, "இங்க பாருங்கம்மா, எங்களால வந்துட்டு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல. இந்த வீட்டோட பெரிய மனுஷி, இந்த வீட்டோட மூத்தவங்களும் நீங்க தான். அதனால வந்துட்டு எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ, உங்க வீடு தான் வந்தானோம். நீங்களே வந்துட்டு இதுக்கு சரியான தீர்வு சொல்லுங்கம்மா." சாவித்திரி வந்துட்டு இப்ப தாமரைய வந்துட்டு சேதுவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதனால வந்துட்டு இதுக்கு சரியான முடிவ நீங்களே எடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேம்மா. நீங்களே வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா பார்த்துட்டு இங்க ஊர் தலைவர்கள் இருந்த சித்தப்பா வந்து சொல்லிறாரு. அப்பதான் வந்துட்டு எல்லாருமே இங்க அப்பத்தா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அப்பதாக வந்துட்டு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாரி அமைதியா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அப்பத்தா கிட்டே வந்துட்டு முடிவு குடுத்துட்டப்போ, இங்க தமிழ்ச்செல்வி அப்பத்தா வந்துட்டு ஒரு மாரி பதறமா பார்த்துட்டு இருக்காங்க. "அம்மாச்சி எதனா சொல்லிற போறீங்க? என் மாமா சேது எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. அதனால நல்ல முடிவா சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி இங்க மனசுலயே வந்துட்டு தமிழ்ச்செல்வி இங்க அப்பத்தா பார்த்த மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க அப்பத்தா வந்துட்டு இங்க தாமரைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரிய பார்த்துட்டு, "என்னம்மா அப்பத்தா என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கு. என்னம்மா சொல்லப்போது அவ தான்." அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தயக்கத்திலே வந்துட்டு இங்க தாமரையும் வந்துட்டு சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க அப்பத்தா வந்துட்டு ஊர் தலைவர்கள் முன்னாடி, அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு தாமரைய பார்த்துட்டு, "இதோ நிக்கிறாளே தாமரை, நான் இவகிட்ட தனியா பேசணும். இவகிட்ட நான் தனியா பேசிட்ட பிறகு என்ன முடிவு சொல்லு நான் சொல்றேன்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த சித்தப்பா வந்துட்டு தாமரைய பார்த்துட்டு, "தாமரை அதான் வந்துட்டு உங்க அப்பத்தா தான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்களே, அவங்ககிட்ட பேசிட்டு வா. என்ன முடிவு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க." அப்படிங்கிற மாரி ஊர் தலைவர்கள்ல இருந்த சித்தப்பா வந்து சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்க தாமரை ஒரு மாரி பதட்டமா இங்க சாவித்திரிய சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா அப்பத்தா என்ன தனியா கூப்பிடுது. தனியா கூப்பிட்டு என்னம்மா பேச போகுது என்கிட்ட? எனக்கு பயமா இருக்கும்மா. நான் போல." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் என் சாவித்திரி வந்துட்டு, "ஏன்டி இவளே தாமரை, எங்க அம்மா வந்து உன்ன என்னாடி பண்ணிட போது? அதான் எங்க அம்மா தனியா கூப்பிடுதுல்ல. போய் என்னன்னு கேட்டு வா. அது எங்க அம்மாவும் என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லி நம்மளும் பார்ப்போம். அந்த முடிவு நமக்கு சாதகமா இருந்தா நல்லது. அப்படி நமக்கு சாதகமா இல்லன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அந்த அளவு பிரச்சனைய நான் இங்க பண்ணிட்டு போயிடுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சாவித்திரி வந்துட்டு இங்க தாமரைய இங்க அப்பத்தா கூட வந்து தனியா அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் இங்க அப்பத்தா வந்துட்டு தாமரையுடைய கைய புடிச்சு தனியா கூட்டிட்டு வந்து வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு எங்க அப்பத்தா தாமரைய பார்த்த மாரி கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாருடி தாமரை, நீ எப்படியாப்பட்டவ, உங்க அம்மா எப்படியாப்பட்டவ சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். நீ முன்னாடியே வந்துட்டு சேதுவ கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்விய சேது கல்யாணம் பண்ணிட்ட பிறகும், தமிழ்ச்செல்விய எப்படியாவது சேதுகிட்ட இருந்து பிரிச்சு, உன்ன வந்துட்டு சேது கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ட்டு உங்க அம்மா என்னலாம் பண்ணா அப்படின்ட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீ சேது மேல எந்த அளவுக்கு உயிரே வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். சேதுவ எப்படியாவது இப்பவாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு உன்னோட ஆசைய தான் வந்துட்டு நீ இப்போ வரைக்கும் இப்படிலாம் பண்ணியிருக்கன்னு தெரியும். உனக்கு சின்ன வயசுலேருந்தே சேதுவ பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டி. இருந்தாலும் சேது வந்துட்டு உனக்கு கிடைக்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல தான் வந்துட்டு நீயும் உங்க அம்மாவும் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் உண்மையாவே மனசார வந்துட்டு உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ நீயே பார்த்தல்லடி இந்த வீட்டோட பெரிய மனுஷன் சொல்லி இந்த முடிவ என்கிட்ட குடுத்துட்டாங்க. நான் எடுக்கிற முடிவு கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க. என் பையன் ராசாவும் கேட்பான். அதனால வந்துட்டு நான் கண்டிப்பா உனக்கு சேதுவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ எனக்கு ஒரு உதவி பண்ண வேண்டியதா இருக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா பேசுறத கேட்ட உடனே இங்க தாமரைக்கு ஒரு சைடு சந்தோஷமாயிருது. ஆனாலும் இந்த பக்கம் தாமரைக்கு ஒரு பக்கம் குழப்பமாவும் இருக்கு. என்ன அப்பத்தா வந்துட்டு சேது மாமாவ அதிசயமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுது. அப்பத்தா அப்படி என்னதான் எதிர்பார்க்குது அப்படிங்கிற மாரி இங்க குழப்பத்தோட வந்துட்டு இங்க தாமரை அப்பத்தா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு, "சொல்லுடி அந்த உதவிய நீ பண்ணுவியா? நான் வந்துட்டு சேதுவ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா பேச, அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு இங்க அப்பத்தா பார்த்துட்டு, "என்ன அப்பத்தா? என்ன உதவி வேணும்? என்ன என்கிட்ட எதிர்பார்க்குற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை கேட்க, அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு, "இங்க பாருடி, வீட்ல இருக்க யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, என் பேரன் சேது வந்துட்டு உன்கிட்ட தப்பா நடந்திருக்க மாட்டான். பொண்ண அவன் கெடுத்திருக்க மாட்டான் அப்டின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால சேது மேல எந்த தப்பும் அப்படி இல்லன்ட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த தேவையில்லாம சேது மேல ஒரு பழியா போட்டுருக்கீங்க. ஆனா அது என்னன்னு நிரூபிக்க முடியாம தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு உங்க அம்மா பேசுறது எல்லாத்தையும் வந்துட்டு நாங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ கூட நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு நீயே என்கிட்ட சொல்லிட்ட அப்டின்னா, நானே போயிட்டு ராசாங்கத்துக்கிட்ட பேச, ராசாங்கத்துக்கிட்ட பேசி நடந்த எல்லாமே பேசி மன்னிப்பு கேட்டு சேதுவ 2ஆம் தரமா உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல அப்டின்னா நான் சொல்றத கேட்கல, நீ எந்த உண்மையும் சொல்ல மாட்ட அப்டின்னா, உங்க அம்மா சொல்றத கேட்ட அப்டின்னா, கடைசி வரைக்கும் உன்னால சேதுவ கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. உங்க அம்மா வந்துட்டு
பிரச்சனை பண்ணிட்டு, அசிங்கப்படுத்திட்டு அப்படியே விட்டுருவா. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நீ நெனச்ச மாரி சேதுவ உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால நீ நடந்தது என்ன உண்மையோ அது என்கிட்ட சொல்லு. நான் போயிட்டு வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லி அந்த உண்மைய உனக்கு மன்னிப்பு வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நானே ராசாங்கத்திட்ட பேசி சேதுவ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ நடந்தது என்ன உண்மைன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா வந்துட்டு இங்க தாமரை கிட்ட நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு சேதுவ வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க தாமரையும் வந்துட்டு, "என்ன அப்பத்தா சேது மாமாவ ஆசை காமிச்சு நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு என் வாயில வர வைக்கலாம் பார்க்குறியா? நீ என்னதான் வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பேசினாலும் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராது. சேது மாமா என்ன கெடுத்தது கெடுத்தது தான். சேது மாமா தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. இதுதான் வந்துட்டு உண்மை. இதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லு. உன்கிட்ட தான் முடிவு குடுத்துருக்காங்க. சீக்கிரமா சொல்லு அப்பத்தா. எனக்கு ஒரு முடிவ சொல்லு. எனக்கு சேது மாமாவ கல்யாணம் பண்ணி வை." அப்படிங்கிற மாரிலாம் இங்க திருப்பியும் வந்துட்டு இங்க தாமரை அப்பத்தாவ பார்த்து சொல்லிட்டு இருக்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு, "இங்க பாருடி தாமரை உனக்கு புரியலையா? நான் உன்கிட்ட வந்து உண்மைய வர வைக்க சொல்லலடி. நீ உண்மைய சொன்ன அப்படின்னா, அந்த உண்மைய வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் ராசாங்ககிட்டயும் சொல்லி, நீ எந்த தப்பு பண்ணல. சேது மேல இருக்க ஆசையில தான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, சேது மேல நீ இப்போ வரைக்கும் உயிரே வச்சிருக்க சேதுவ 2வது தரமா வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நானே வந்து ராசாங்ககிட்ட கேட்கிறேன். அதனால நீ நடந்த உண்மைய மட்டும் என்கிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா வந்துட்டு இங்க தாமரைட்ட சொல்ல, உடனே எங்க தாமரை வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு, "அப்பத்தா நீ சொல்றதெல்லாம் உண்ம தானே. நான் உண்மைய சொன்னா, நீ சேது மாமாவ மாமா கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பல்ல. நீ பொய் சொல்ல மாட்டல்ல அப்பத்தா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கவும், அப்பதான் என் அப்பத்தா வந்துட்டு, "என்ன இவளே தாமரை நீ உண்மைய சொல்லுடி. நான் பார்த்துக்கிறேன். ராசாத்திட்ட நான் பேசுறேன் இத பத்தி." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு தாமரைட்ட சொல்ல, அதுக்கப்புறம் தான் எங்க தாமரை வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் எங்க அப்பத்தாட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாரி அன்னைக்கு நைட்டு சேது மாமாக்காக கொண்டு போன கேக்ல மருந்து கலந்து தான் வந்துட்டு இப்படிலாம் நானும் அம்மாவும் பண்ணிட்டோம். இத ஒரு காரணமா வச்சு தான் அன்னைக்கு நைட்டு சேது மாமா கூட நானே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் காலையில வந்துட்டு நானும் அம்மாவும் வந்துட்டு இத மாத்தி சொல்லிட்டோம். சேது மாமா தான் வந்துட்டு என்ன கெடுத்துறாருன்ட்டு. இதுதான் அப்பதான் உண்மை. இதுதான் நடந்தது. அப்படிங்கிற மாரிலாம் எங்க தாமரை வந்துட்டு அப்பத்தாட்ட சொல்லவும், இத கேட்ட உடனே எங்க அப்பத்தாக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. எங்க அப்பத்தா பதட்டத்துல தாமரைய பார்த்துட்டு, "என்னாடி சொல்றவ? ஏன்டி இப்படி ஒரு அசிங்கத்த பண்ணவ? சேதுவ உன் கூட சேர்த்து வைக்கணுன்ட்டு நீயும் உங்க அம்மாவும் வந்துட்டு இந்த அளவுக்கு இறங்கி போவீங்க. உன்னையும் உங்க அம்மாவையும் நெனச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடி. எப்படிடி உங்களால இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது? இப்படி ஒரு அசிங்கமான விஷயத்த பண்ணிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவ என் வயித்துல தான் பெத்தனா அப்படின்ட்டு எனக்கே சந்தேகமா இருக்குடி. இப்படி ஒருத்தவ வந்துட்டு என் வயித்துல பொறந்துட்டா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குடி. நீயும் உங்க அம்மாவும் இப்படி பண்ணதெல்லாம் பார்க்கும்போது. எப்படிடி உங்களுக்குலாம் மனசு வருது? ஒண்ணுமே பண்ணாத என் பேர சேது மேல இப்படி ஒரு பழிய போட்டீங்களாடி?" அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பதான் வந்துட்டு கண் கலங்கிட்டே வந்துட்டு இங்க தாமரைய பார்த்த மாரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த தாமரை வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு, "இங்க பாரு அப்பத்தா, நீ கேட்டதால தான் நான் இதெல்லாம் சொன்னேன். நீ சேது மாமாவ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்ட. அதனால தான் நான் இதெல்லாம் சொன்னேன். ஆனா நீ இந்த உண்மைய வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லும்போது, எனக்கோ அம்மாவுக்கும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் அப்பத்தா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சேது மாமாவை நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால தான் வந்து நான் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்." அப்படிங்கிற மாரி இங்க தாமரை அழுதுகிட்டே வந்துட்டு இங்க அப்பத்தாவோட கால்ல விழுந்துட்டு, "மன்னிச்சிடு அப்பத்தா" அப்படிங்கிற மாரி கேட்டு இங்க அப்பத்தாட்ட கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் அம்மாவும் பண்ணது தப்பு தான் அப்பத்தா. சேது மாமாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு அப்பத்தா. இதெல்லாம் மன்னிச்சுட்டு என்னையும் சேது மாமாவும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்பத்தா அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை ஒரு சைடு அழுதுட்டே வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு இங்க அப்பத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பத்தா வந்துட்டு தாமரை கிட்ட, "இங்க பாருடி நான் இந்த விஷயத்த இப்போ உள்ள போயிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்லப் போறேன். நான் சொல்லும்போது நீயும் நடந்த எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும். உங்க அம்மாவ பத்தி கவலைப்படாத. உங்க அம்மாவ பத்தி நீ யோசிச்ச அப்படின்னா, கண்டிப்பா சேது வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாது என்னால. நான் சொன்ன மாரி நீ பண்ண அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நான் ராசாவிட இத பத்தி பேசுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எங்க அப்பத்தா தாமரைய கூட்டிட்டு அங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்குள்ள ஊர் தலைவர்கள், அது மட்டும் இல்லாம ராஜாங்கம் எல்லாருமே இங்க சேர்ல வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சாவித்திரியும் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தாமரைய எங்க அம்மா கூட்டிட்டு போச்சு. இன்னும் ஆள காணோமே அப்படிங்கிற மாரி, இங்க தாமரைய எதிர்பார்த்த மாரி இங்க சாவித்திரியும் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு தாமரைய கூட்டிட்டு தாமரைகிட்ட இருந்து எல்லா உண்மையும் வந்துட்டு எங்க அப்பத்தா வாங்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க தாமரைய கூட்டிட்டு வந்து எங்க அப்பத்தா பக்கத்துல நிக்க வச்சு, "நான் இப்போ என்னோட முடிவு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லப் போறேன். அதுவும் நான் யோசிச்சு தெளிவான ஒரு முடிவா எடுத்திருக்கேன். சேதுவ தாமரைக்கு 2வது தரமா வந்துட்டு கல்யாணம் பண்ணி குடுக்கறது தான் எனக்கும் சரின்னு படுது. அதுதான் இப்போதைக்கு என் முடிவா இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா சொன்ன உடனே அங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. இந்த பக்கம் ராஜாங்கத்துக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. உடனே ராஜாங்கம் அப்பத்தா பார்த்துட்டு, "ஆத்தா என்ன ஆத்தா இது? என்ன முடிவு எடுத்திருக்க? சேது எப்படி இந்த தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, நீ சேதுவ திரும்பவும் தாமரைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலான்ட்டு இந்த முடிவு எடுத்திருப்ப." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு எங்க அப்பத்தா பார்த்து கேட்க, அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு, "இரு ராஜாங்கம், நான் வந்துட்டு சேது தப்பு பண்ணான்னு சொல்லல. சேது இந்த இடத்துல தப்பு பண்ணல. நான் இன்னொரு உண்மைய வந்துட்டு உங்க எல்லார் முன்னாடியும் சொல்லணும். நான் சொல்றதுக்கு பதிலு அது தாமரையே சொல்லுவா." அப்படின்ட்டு இங்க அப்பத்தா வந்துட்டு, "தாமரை நீ சொல்லுடி" அப்படின்ட்டு தாமரைக்கு நடந்த எல்லா உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்ல வைக்கிறாங்க. அப்பதான் இங்க தாமரை வந்துட்டு நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து தான் அந்த
அந்த கேக்ல மருந்து கலந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். சேது மாமா எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிற மாரி இங்க தாமரை நடந்த எல்லாமே வந்துட்டு எல்லா முறையும் சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே ஊர் தலைவர்களுக்கும், வீட்ல இருந்த எல்லாருக்கும் வந்துட்டு யாருக்குமே ஒண்ணுமே புரியாம ஆயிடுது. அப்பதான் வந்துட்டு இங்க அப்பத்தா சொல்றாங்க, தாமரை சொல்றது உண்மைதான். தாமரை சொன்ன மாரி சேது எந்த தப்பும் பண்ணல. சேது மேல இருக்க ஆசையில தான் வந்துட்டு தாமரை அப்படி பண்ணிட்டா. அது உடனே வந்துட்டு தாமரையோட அம்மா சாவித்திரி இருந்திருக்கா. அது இருக்காளே சாவித்திரி இவளும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்காளுங்க அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பதான் வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு எல்லார் முன்னாடியும் சொல்ல வச்சுர்றாங்க தாமரை விட்டு. உடனே இந்த விஷயத்த தெரிஞ்சு கோவப்பட்ட சேது வந்துட்டு கோவத்திலே வந்துட்டு இங்க தாமரையோட கன்னத்திலே வந்துட்டு அரைஞ்சிறாரு. இந்த பக்கம் ராஜாங்கம் கோவப்பட்டு இங்க சாவித்திரி பக்கத்துல இருந்த கருப்பு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கருப்பு இவ வந்தோனே சேர தானே கேட்டா. இந்த சேர்ல இருந்து எழுப்பி அவள முடிய புடிச்சு வீட்ல இருந்து வெளிய தொரத்து அப்படிங்கிற மாரி இங்க கருப்புகிட்ட எங்க ராஜாங்கம் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தாமரைய கழுத்த புடிச்சு வீட்ட விட்டு வெளிய தொத்துறான்ட்டு இங்க சேது வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வன் தடுக்குறாங்க. "ஏங்க விடுங்க" அப்படிங்கிற மாரி. அதே நேரத்துல எங்க அப்பத்தா வந்துட்டு, "ஏய்யா சேது அவள எதுவும் பண்ணாதய்யா. அவ தாமரை உன்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படிலாம் பண்ணிட்டா. அவ மேல எந்த தப்பும் இல்லையா? அவ அம்மா சாவித்திரி மேல தான் எல்லா தப்பும். அவ தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம். அந்த சாவித்திரிய வீட்ல இருந்து வெளிய தொரத்துங்க முதல்ல கழுத்த புடிச்சு" அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பா தான் சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க கருப்பு வந்துட்டு சாவித்திரிய வீட்ல இருந்து வெளிய தொரத்தாம அமைதியா நின்னுட்டுருக்க. உடனே இங்க ராஜாங்க கோவப்பட்டு, "என் பையன் மேல இப்படி ஒரு வீண் பழிய போட்டியே" சொல்லிட்டு சாவித்திரியோட கன்னத்துல 2 நேரம் அரைஞ்சு சாவித்திரிய வீட்ல இருந்து வெளிய தொரத்தி விட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த நேரத்துல சன்னாசியும் அப்பதான் வந்துட்டு சாவித்திரிய இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாதுண்ணே. அவள வீட்ல இருந்து வெளிய தரத்துனே. இந்த வீட்டோட படிய வந்துட்டு மிதிக்கக்கூடாது சாவித்திரி. என்ன தைரியம் தான் வீட்டுக்குள்ள வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா இவ. வீட்டுக்குள்ளே இதுக்கு மேல இருக்கக்கூடாது. வெளிய தொரத்தி விடுங்க அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி ஒரு சைடு கோவப்பட்டு பேச, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு தாமரைய வீட்ல இருந்துட்டு வெளிய தொரத்தி விடணுன்ட்டு தாமரைய இழுத்துட்டு போகும்போது, இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேதுவ ஒரு சைடு தடுத்துட்டு இருக்காங்க. நடந்த எல்லா உண்மையும் எங்க அப்பத்தா மூலியமா தெரிய வந்து, இந்த பக்கம் சேதுவும், ராஜாவும் வந்துட்டு சாவித்திரியும், தாமரையும் வந்துட்டு வீட்ல இருந்து வெளிய தொரத்தி விட்டுட்டு இருக்காங்க.